இது வந்து பாக்கு மர தோப்பு. எங்ககிட்ட ஒரு 400-500 பாக்கு மரம் கன்று நட்டிருக்கோம். இப்போ தான் மீடியமான ஹைட்டில் இருக்குது. ஒரு 100 பாக்கு மரம் வந்து நல்ல ஹைட்டாகவே இருக்கும். மிச்சம் ஒரு 400 மரம் வந்து பாக்கு மரம் மீடியமான சைஸில் தான் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் நல்லா ஒரு நார்மல் ஹைட்டுக்கு வளர்ந்துடும். இப்போ எதுக்காக நாங்கள் பாக்கு மர தோப்புக்குள்ளே வந்திருக்கோம்னா, பாக்கு மட்டை இலை வந்து கீழே எங்கேயாவது விழுந்திருக்கான்னு பார்த்து அதை சேறில் நனையாமல் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த அங்கே பாருங்கள், இதுதான் பாக்கு இலை. இந்த பாக்கு இலைய வெட்டி எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கே குடோனில் சேகரித்து வச்சுக்குவோம். இல்லைன்னா தண்ணி கட்டுறப்ப வந்து என்னாகும்னா அது அப்படியே சேத்துலேயே ஊறி போயிடும். ஊறி போச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும். இந்த ஒவ்வொரு பாக்கு இலையுமே வந்து ஒரு 4 ரூபா, நார்மலாக 4 ரூபா 5 ரூபா வரைக்குமே போகும். சீசன் டயத்தில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ரேட்டு ஜாஸ்தி. மழை பெய்யறனால வந்து அவ்வளவோ இலைகள் கிடைக்கிறதில்ல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதே இது வந்து வெயில் காலத்தில் வந்து பார்த்தோம்னா பாக்கு இலை நிறையாவே கொட்டும். அது கொட்டுறதை நாங்கள் வந்து அந்த எடுத்துகிட்டு வந்து சேகரித்து வச்சுக்குவோம். இது எங்களோட பாக்கு மரத்தோப்பு. இந்த பாக்கு மரத்தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக பாக்கு மட்டை, பாக்கு தட்டு தரமானதாகவும் குவாலிட்டியானதாகவும் எங்கள்கிட்ட கிடைக்கும். வேணுங்கிறவங்க மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாக்கு மரம் இருக்குன்னு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மரத்துக்கு தண்ணி கட்டுவோம். இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாகவே வந்து என்ன பிஸ்னஸ்னால் பாக்கு சம்மந்தமாகவும் பாக்கு மட்டை தட்டு, பாக்கு வேக வச்சு எடுக்கிற தொழில் தான் இந்த 6 மாதத்துக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸாகவே இருக்கும். இந்த பாக்குத்தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நாங்கள் வீடியோ எடுத்தது போக போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் வந்து மட்டையை வந்து வெட்டி எடுக்கலை. அங்கங்கே கிடக்கு. ஒரு 10-20 மட்டை தான் கிடக்கும், ரொம்பலாம் இல்லை. நன்றி.